தியானிக்க போகிறோம். 119 சங்கீதம் 73 80 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 119 சங்கீதத்தில் இன்றைக்கு 10வது எழுத்து, 10th லெட்டர், யுத். சொல்லுங்க, யுத். யோட்டுன்னு தமிழ்ல இருக்கு, ஒரிஜினல் ஹீப்ரூல அது எப்படி யுத்தம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். எழுத்து எப்படி பயன்படுத்துறோம் நம்ம? யுத். யுத் ஆங்கிலத்தில் YUD என்றால் கைகள், கரம் என்று அர்த்தம். இதை உயிரெழுத்தாய் பார்க்கும் பொழுது அல்லது பெயர் சொல்லாய் பார்க்கும் பொழுது, நவுனா பார்க்கும் பொழுது கை, கரம், கைகள். இதை வினை சொல்லாய் பார்க்கும் பொழுது அல்லது வேர்பா பார்க்கும் பொழுது கிரியை, உமது கரத்தின் கிரியை. உம்முடைய வேலை, நீர் செய்து முடித்த வேலை என்று அர்த்தம் கொள்ளுகிறது. கமாண்ட் ஆஃப் யுவர் ஹேண்ட், உம்முடைய கரத்தின் கட்டளை. நான் சொல்லுங்க, உமது கரத்தின் கட்டளை என்றெல்லாம் இந்த எழுத்திற்கு அர்த்தம் இருக்கிறது. நாம் பொதுவா எபிரேய பாஷையில பெரும்பாலும் எல்லா எழுத்துக்களும் கர்த்தரையே குறிக்கிறதா இருக்கும். அப்படி பார்த்தால் இது யாருடைய கரம்? சிருஷ்டிக்கிறது யாருடைய கரம்? ஒரு வேலையை செய்து முடிக்கிறது யாருடைய கரம்? சார், அதே கரம் 73 வசனத்திலே உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. இப்போ புரியுதா? முத வசனத்தின் தலையங்கம் 73 என்ன இருக்கு? கரங்கள் என்னை உண்டாக்கி. அப்போ இந்த யுத் என்கின்ற இந்த எழுத்தினுடைய அர்த்தம் கர்த்தருடைய கரம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது வானம், பூமி, வானத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திர நட்சத்திரங்கள், கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மச்சங்கள், மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள், தரையின் மீது இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் அவருடைய கரங்கள் உருவாக்கிற்று. அல்லேலூயா.
நாம மாத்திரம் கர்த்தருடைய கரத்தின் கிரியை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த கரத்தின் கிரியையாய் நாம் இருந்தால், இந்த சரீரம் இருந்தால், இந்த சரீரம் பழுதடையும் பொழுது எந்த விரல்கள் இந்த சரீரத்திற்கு உரு கொடுத்ததோ அதே விரல்கள் டச் பண்ணா தான் சரியாகும். ஆமா தானே? ஆமா. உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் களிமண், நீரோ குயவன். நீர் விரும்புகிறபடி என்னை வளைந்து கொள்ளும். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கிற்று, என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். என்ன கற்பனை? இந்த சரீரத்தை உண்டாக்கினது கர்த்தர் தான் என்கின்ற உணர்வு வேணும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன். குரங்குல இருந்து பிறந்தவன் மனிதன் எல்லாரும் சொல்றாங்க, அவங்க இருந்துன்னு போட்டோம், நான் இல்லை. என்னோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். சொல்றவங்க வேணுமெண்டா எதுல இருந்துக்கலாம். நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியை. அவர் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி இருக்கிறார். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்முடைய சபையில வாலிப பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்மார், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், ஏன் தாய்மார்கள், நடந்தால் ஒரு நல்ல சந்தோஷப்படுவார்கள். 75வது வசனத்திலே, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின் என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது கொஞ்சம் ஆழமா சிந்திக்கலன்னா ஆண்டவர் மேல குறை சொல்ற மாதிரி இந்த வசனம் போயிடும். எப்படி? என்னை உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன். அப்ப ஆண்டவர் உபத்திரவப்படுத்துவாரா? அப்போ ஆண்டவர் எப்படி? அவரே உபத்திரவப்படுத்தினா எப்படி? அதனுடைய அர்த்தம் அது இல்ல. உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் முன்னால இருக்கிற வாக்கியத்தை சேர்த்துக்கணும். அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க? முன்னால இருக்கிற வாக்கியத்தை சேர்த்துக்கணும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது? வீழ்ச்சி அடைந்த மனுகுலத்தை ரட்சிக்க பாவமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், தம்முடைய ஒரே குமாரன் என்றும் பாராமல் அவரையே நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தினார். அவர் அந்த வேதனையை கடக்க வேண்டி இருந்தது. புரிஞ்சுச்சா? அந்த வேதனையை கடக்க வேண்டி இருந்தது. சரி, இப்ப நான் என்னுடைய செயலால தவறு செஞ்சுட்டேன். ஆண்டவர் ஓகே வெரி குட், தொல்லை தட்டி கொடுத்துட்டு நல்லது போன்னு வரா, பரல போன்னு வரா? சொல்ல மாட்டார். அப்ப இப்ப அந்த 2வது பகுதியை படிங்க.
உண்மையின்படி அதுக்கான அதுக்கான பதிலை நான் பெற வேண்டும். நான் செய்த தவறுக்கான அதன் அடிப்படையில கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகளாய் இருக்கிறபடியால் உண்மையின்படி அவர் என்ன பண்றாரு? இப்ப ஆண்டவர் வேணும்னே உபத்திரவப்படுத்தல. நான் செய்த வினை 76ஆம் வசனத்திலே நீர் உமது கொடுத்த உமது வாக்கின்படி உம்முடைய கிருபை என்னை. இப்போ இங்கதான் இயேசுநாதர் உள்ள வர்றாரு. நம்ம தானே நமக்கு யார் உள்ள வருது? இயேசுநாதர். பாவம் செய்தோம், தேவனுக்கு தகாதவைகளை செய்தோம். நமக்கு பதிலாக தம்முடைய குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்கு என்ன பண்ணாரு? பரிகாரம் செய்தார். உமது கிருபை என்னை ஏற்றுவதாக. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் நான் பிழைக்கிறதுக்கே உம்முடைய இரக்கம் தேவை. நான் பிழைத்திருப்பதுக்கு உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதமே என்னுடைய மன மகிழ்ச்சி. இப்ப நாம பிழைக்கிறதுக்கே ஆண்டவருடைய இரக்கம் தேவை. இதுதான் நாம் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் அவைகள் புதியவைகள் புதியவை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவைகள் அத்தனையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள். வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய கரங்கள் என்னை. அந்த கரத்திலிருந்து கிடைக்கக்கூடியதுதான் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அல்லேலூயா. உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. அடுத்து 78ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாகோ. நானே உமது கட்டளைகளை தியானிப்பேன். ஒரு கட்டத்துல நாம சொல்லுக்கு சொல், பல்லுக்கு பல்லு இல்ல, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அத்தை நியாய கூட படுத்திக்கிறோம். ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா கிறிஸ்தவங்க நம்ம 4 அர்த்தத்துல 4 வார்த்தை சொல்லிடுவோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன், அவள் தான் அப்படின்னு பேசுவோம். நம்ம உலகத்துல நம்மள மாதிரி கல்வியா பேசுறவங்க யாரும் கிடையாது. இலக்கணமா பேசுறவங்க நம்ம தான். எதுவா இருந்தாலும், அது அந்நிய பாஷையா இருந்தாலும், அது கெட்ட வார்த்தை இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். நம்ம தானே, நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஒரு சீசன்ல ஒரு முதிர்ச்சியான நிலைமை வர்றதுக்கு முன்னால யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை நம்மள சொன்னா அந்த வார்த்தைக்கு 4 வார்த்தை அல்லது அதுக்கு ஏத்த வார்த்தைய பதில் சொல்லிடுவோம். ஆனா இந்த எல்லா ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் படித்து அறிந்து ஆழமான காரியங்கள், ஆண்டவருடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பதில் சொல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போலகுது. அவங்க அப்படி சொன்னப்ப நம்ம கொஞ்சம் அமைதியில போயிட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போலக்குதுன்னு பிறகு தப்பு நம்மளது இல்ல, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொல்லுக்கு சொல்லுதான் நம்ம திரும்பி சொன்னோம். நியாயப்பிரமாணத்தின்படி கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. இன்னும் அந்த கதை 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. பலவானாகிய ஒருத்தன் ஓங்கிய பலவீனமான ஒருத்தன் அடிச்சா அந்த கண்ணு கலங்கி போச்சு. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த கோர்ட் இல்ல, அப்போ மோசே நாட்கள்ல இந்த கோர்ட்டு என்ன நடந்துச்சுன்னு 4 பேரை விசாரிப்பாங்க. ஆமா, இவன் நாங்க பார்க்கும்போது இவன் கையில அவன் கண்ணை அடிச்சு கலக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்னு இந்த பலவீனமானவனுக்கு சொந்தக்காரர் யாருன்னா இருக்கிறீங்களான்னு பார்க்குவாங்க. அதுல ஒருத்தன் இருப்பான், வாடா நீ வா, எங்க கண்ணு முன்னால எல்லாரும் சாட்சிக்கு முன்னால அதே கண்ணை நீ அடிச்சு கலக்கிடுவாங்க. இதுதான் தீர்ப்பு. அப்போ
கண்ணுக்கு கண்ணு. ஒருத்தன் ஓங்கி குத்திட்டா 4 பல்லு கொட்டிடுச்சு, கோர்ட்டுக்கு போச்சு. அடிச்சது உண்மை, கொட்டனது உண்மை. இன்னொருத்தனை வச்சு நீ அடி, அவனுக்கு 4 பல்லு போயிடணும். இது சரியான நீதி. இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல. அப்போ மோசேயின் நாட்களுக்கு. இப்போ ஓட்டம் விடு, என்ன ஆயிடுச்சு? இப்போ இயேசுநாதர் வந்துட்ட பிறகு அது கூட அவர் மாத்துறாரு. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் 1 மைல் தூரம் நடந்து வான்னு சொன்னா, உன்னோட ஒரு புடவை கேட்டா 5 புடவை கொடு. ஃபர்ஸ்ட் 2 ஓகே, 3வது கிட்ட வர்றது. உன் அங்கியை கேட்டா உன் வஸ்திரத்தையும் கொடுத்து விடு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, காலையில நாம கவனிக்க வேண்டியது, சட்டத்தை ஆண்டவர் அவர் பார்வையில மாத்தவே இல்லை. கண்ணுக்கு கண்ணு தான், பல்லுக்கு பல்லு தான். சட்டத்துல காம்ப்ரமைஸ் ஆகல. ஆனால் அதை தண்டனையை நிறைவேற்றும் பொழுது தவறு செய்தவன் தண்டனை அனுபவிப்பதற்கு பதிலாக தன்னுடைய குமாரனை தண்டனை அனுபவிக்க விட்டுவிட்டார். சப்ஸ்டிடியூஷன். தவறு செஞ்சவன் கண்ணு கலக்கி இருக்கணும், அதுக்கு பதிலா நம்முடைய ஒரே பேரான குமாரனை நிறுத்தி இவனுக்கு நிறைவேற்ற தண்டனைய இவர் மேல நிறைவேற்றுங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் cannot be averted, diverted. நியாய தீர்ப்பு என்ன பண்ண முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கான பரிகாரத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டார். இங்க உமது கிருபை என்னை தேற்றுவதாக, நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடினால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். அங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த காரியங்களை இயேசுநாதன் மீது சுமத்துகிறார். இப்ப நாம இதை தியானிக்க முடிகிறது. எழுதின தாவீதின் நாட்களிலே அவர்கள் இதை என்ன பண்ண முடியாது, இயேசுநாதருக்கு ஒப்பிட்டு பார்த்திருக்க முடியாது. 79ஆம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. உமக்கு பயந்து என் அண்டைக்கு திரும்புவார்களாக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்ப. தாவீது ஒரு கூட்ட ஜனத்தை, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களை ஆயத்தப்படுத்த நினைக்கிறான். நான் மட்டும் ஆண்டவருடைய வசனத்தை, வேதத்தை நேசித்தா போதாது, ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கு தாரும். அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இங்க ஒரு 50-60 பேர் நம்ம இருக்கிறோம். நான் பேசின்னு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தான். நிறைய நேரத்துல நமக்கு இது ஆதரவாக ஆறுதலா இருக்குது. சில நேரத்துல நம்மள தலைமையில கொட்டுற மாதிரி இருக்குது. வேற எங்கேயும் இந்த அமைதலை பார்க்க முடியாது. வேற எங்கேயும் சபைக்குட்பட்டதான அமைப்புல மட்டும்தான், இங்க மட்டும்தான். இதே வெளியே போயிட்டு எங்க டைம் பிளாக்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து பஞ்சாயத்து மரத்துக்கிட பேச போனா, ஒருத்தர் பேச மற்றவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பேசின்னு இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லின்னு இருப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் உமக்கு பயந்தவர்கள் என் அண்டையிலே வரும்படி ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. சர்ச் கான்செப்ட், சபையினுடைய அடிப்படையை இங்கே தாவீது சொல்லுகிறதை, சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. 80ஆம் வசனம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய்
இருக்க கடவுது. கடைசியா நாம வெட்கப்பட்டு போகாமல் இருக்க நமக்கு உதவி செய்வது கர்த்தருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சத்தியங்கள், அவருடைய சாட்சிகள், அவருடைய நியாய பிரமாணங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்ளுகிறபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த 8 இந்த படியை, இந்த சரணத்தை முடிக்கிறான். ஆரம்பம் பாருங்க. கர்த்தாவே, நான் உம்முடைய கரத்தின் கிரியை. நான் உம்முடைய கரத்தின் கிரியை. உம்முடைய கிருபையால, உம்முடைய இரக்கங்களால, உம்முடைய வார்த்தையால, உம்முடைய வசனத்தால என்னை தாங்குங்க, என்னை நடத்துங்க. உம்முடைய இரக்கங்களினால் என்னை நடத்துங்க. உம்முடைய வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை எனக்கு தாங்க. நானும் உம்முடைய வசனத்தை நேசித்து, நானும் உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து வெட்கமடையாதபடி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இதைத்தான் இந்த 10ஆம் படியிலே நாம் பார்க்கிறோம். 10ஆம் படி யுத் கரங்கள். அந்த கரங்கள் கர்த்தருடைய கரங்கள். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. நானு சரீர பலவீனத்துல இன்னைக்கு நிறைய பேரு நாம வியாதி, பலவீனம், சுகர், பிபி, தைராய்டுன்னு அநேகர் இன்றைக்கு நாம பலவீனப்பட்டு நிற்கிறோம். கர்த்தர் நம்மை உண்டாக்கினது உண்மையானால், இந்த இருதயத்தை கர்த்தர் உண்டாக்கினது உண்மையானால், அது பழுதடைகிற போது அதை திருத்தவும் அவருக்கு தான் முடியும். இல்ல, என் கிட்னிகளை கர்த்தர் உண்டாக்கினது உண்மையானால், அது பழுதடையும் பொழுது அதை திருத்த யாரால தான் முடியும்? கர்த்தரால தான் முடியும். இப்ப இந்த ஒரு நிமிஷம் ஜெபம், நாம கர்த்தரால் உண்டாக்கப்பட்டபடியால் ஒவ்வொருத்தருடைய சரீர சுகத்துக்காக ஜெபிக்க போறோம். ரொம்ப பிரத்யேகமா ஸ்பெஷல் ப்ரேயர். சரீரத்துல எனக்கு சுகம் வேணும்ன்றவங்க எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும்போது நீங்க எந்திரிச்சு நின்று உங்க வலது கை உங்க தலை மேல வச்சுக்கோங்க. நான் ஒரு நிமிஷம் எல்லாருடைய சரீர சுகத்துக்காய் ஜெபிக்க போறேன். எனக்கு சரீரத்திலே சுகம் தேவை, எனக்கு தேவை. என் சரீரத்திலே சுகம்